ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிஎன்ஜி இப்போ கிடைக்கிறதுக்கு ரொம்பவும் தட்டுப்பாடா இருக்கு. நம்ம எங்க பார்த்தாலும் ரொம்ப பெரிய லைன் நிற்குது, ஒன்று இல்லை இருக்க மாட்டேங்குது. எதனால நம்மளுக்கு பகல் டைம்ல நம்மளுக்கு ஃபுல்லாவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றத பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்கலாம். ஏன்னா சில பேர் இது மானிப்புலேட் பண்றாங்களா, இல்லை அவைலபிலிட்டி கம்மியா இருக்கா, என்னன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்க கமெண்ட் பண்ணலாம். வீடியோ முழுசா பாருங்க, நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். வெல்கம் டு திஸ் நியூ வீடியோ. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க தான் 90% ஆஃப் வெஹிக்கிள் சிஎன்ஜில ஓடுது. அதாவது 10% தான் இன்னும் பழைய டீசல் வண்டி ஓடுது, இல்ல பெட்ரோல் ஓடுது. கேஸ்ல, அதாவது எல்பிஜி கேஸ்ல ஓடக்கூடிய ஆட்டோ கம்மியா தான் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா வண்டிகளும், அதாவது கமர்ஷியல் டாக்ஸி ஓட்டுறவங்களும் ஆட்டோ ஓட்டுறவங்களும் தான் அதிகமா இந்த சிஎன்ஜி வண்டிங்க பயன்படுத்துறாங்க. இப்போ வர வர என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா வண்டிகளும், அது ஓன்போர்டு வண்டிகளும் இப்போ சில பேர் எல்லாமே சிஎன்ஜி வண்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாம கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த லோடு வெஹிக்கிள், அதாவது லாரிங்க, மினி ட்ரக்குங்க, இந்த மாதிரி பஸ்ஸுங்க, அதாவது லாங் போகக்கூடிய பஸ்ஸுங்க, இந்த மாதிரி ஆளுங்களும் இந்த சிஎன்ஜி வண்டியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்போ சிஎன்ஜி அதிகப்படியான அளவில் தேவைப்படுது. இப்போ நம்மளுக்கு மெயினா நம்ம சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி வண்டியில் ஓடக்கூடிய டாக்ஸிங்க தான், டாக்ஸி அண்ட் ஆட்டோங்க தான் 90% ஆஃப் வெஹிக்கிள்ஸ். இதுக்கு நம்மளுக்கு சிஎன்ஜி இல்லைன்னா நம்மளுக்கு வேற என்ன ஒரு ஆப்ஷன்னா பெட்ரோல் தான் இருக்கு. இந்த பெட்ரோல் போட்டு நம்மளுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய வாடகையில நம்ம ஓட்டுறதுன்றது ரொம்பவும் நஷ்டமான ஒரு விஷயம். அதனால நம்ம சிஎன்ஜி போட்டு தான் ஆகணும். அதனால இப்போ நம்மளுக்கு வண்டி ஓட்டும் போது சிஎன்ஜி ஒரு 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும்போது, நம்ம வண்டி வேலை போயிட்டு இருக்கும்போது சிஎன்ஜி பம்பு காலியா இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம அங்க போடலாம். இல்ல கஸ்டமர் வண்டியில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கஸ்டமர் கிட்ட நம்ம சொல்லிட்டு ஒரு 2 வண்டி 3 வண்டினாக்கா அவங்க வெயிட் பண்ணுவாங்க. 10 வண்டி 5 வண்டிக்கு மேல எல்லாம் இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம சொல்லவும் முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில நாம என்ன பண்ணுவோம், அந்த கஸ்டமரை இறக்கி விட்டுட்டு திருப்பி வந்து போடலான்னு பார்த்தா அங்க கேஸ் இருக்காது. சரி, அந்த பங்கில் இல்ல, நம்ம இன்னொரு இடத்துல போகும்போது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போவோம். இல்லைன்னா நம்ம ஒரு புக்கிங் எடுக்கும் போதே, இப்போ நம்மளுக்கு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் இருக்கும்போது, நம்ம ஒரு புக்கிங் வரும்போது அந்த எந்தெந்த ஏரியால பெட்ரோல் பங்க் இருக்கு அல்ல கேஸ் பங்க் இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு வேளை புக்கிங் எடுப்போம். அந்த புக்கிங் எடுத்துட்டு நம்ம அங்க போகும்போது அந்த பங்கில பெட்ரோல் கேஸ் இருக்காது. இல்ல அந்த பங்கில இருந்துச்சுன்னா கூட ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பங்கில் இல்லைன்னா இன்னும் அடுத்த பங்கு பக்கத்துல எங்கேயாவது இருக்கும், அங்க எம்டி அடிச்சுட்டு போவோம். அங்க எம்டி அடிச்சுட்டு போகும்போது அங்கேயும் பாத்தீங்கன்னா கேஸ் இருக்காது. இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது ஏன் எதனால நடக்குது அப்படின்றது மட்டும் தெரியல. இப்ப நம்மளுக்கு கேஸ் பங்க் எங்கெங்க இருக்கு அப்படின்றது பாக்குறதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப் இருக்கு. ஆனா அந்த கேஸ் பங்குல கேஸ் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கூட அந்த ஆப்புங்கள்ல இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தேவையில்லாம இந்த எம்டி அடிச்சு போறது அவாய்ட் பண்ணலாம். நம்ம பெட்ரோல்ல தான் ஒருவேளை எம்டி அடிச்சுட்டு போவோம், அதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் காஸ்ட் தானே. அந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு இந்த கம்பெனிஸ் வேணும்னா ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கலாம். இவ்வளவுதான் கேஸ் இருக்கு, அவைலபிலிட்டி இருக்கு, நீங்க இவ்வளவு டைம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அப்படின்னாக்கா, இல்ல டைமிங் வைக்கலாம். ஏதாவது ஒரு டைமிங் வச்சாச்சு அப்படின்னாக்கா நம்மளால கால்குலேட் பண்ணி போக முடியும். நம்ம இதை நம்பி போகும்போது அங்க போன பிறகு இல்ல என்ற பட்சத்துல ரொம்ப நம்மளுக்கு நஷ்டமாயிடுது. இல்ல சில பங்குல இருக்கும், கேஸ் இருக்கும், அங்க பார்த்தா 50 வண்டி 100 வண்டின்னு லைன் கட்டி நிற்கும். அதாவது இப்போ நம்ம ஓஎம்ஆர்ல ஈசிஆர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பங்குல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 50 வண்டி 100 வண்டி எல்லாம் லைனா நிற்கும். அந்த பங்குல இருக்கும். ஆனா இவ்வளவு நேரம் 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம லைன் நின்று அடிக்க வேண்டி இருக்கும். ஆனா சிட்டிக்குள்ள போயிடுச்சுனாக்கா சில பங்குல காலியா இருக்கும். அந்த இடத்துல நம்மளால சில டைம்ல அடிக்க முடியாது. ஏன்னா கஸ்டமரோட போயிட்டு இருக்கோம். சில கஸ்டமர் ஒத்துக்க மாட்டாங்க, எல்லா கஸ்டமரும் ஒத்துக்க மாட்டாங்க. அடிச்சுட்டு போலான்னாக்கா ஒரு வண்டினா 2 வண்டினா ஒத்துக்குவாங்க, 5 வண்டி இருக்கும்போது வெயிட் பண்ணலாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது நம்ம சொல்லவும் கூடாது, நம்ம தான் முதல்ல கேஸ் அடிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இது எதனால நடக்குது? இது நம்ம டீசல் வண்டி எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சிட்டி ஃபுல்லாவே நம்மளுக்கு பொல்யூஷன் ஃப்ரீ ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் கவர்மெண்ட் இந்த டீசல் வண்டி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு சிஎன்ஜி வண்டிக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல இந்த பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி சைட்ல இருந்தோ என்ன பண்ணிருக்கணும், நிறைய அவைலபிலிட்டி கொண்டு வரணும், கேஸுக்கு உண்டான அவைலபிலிட்டி அதிகமாக்கணும். அது பண்ணாம இப்படி இருக்கிற பங்குகள்லயே வச்சுக்கிட்டு ஒரு 500 கிலோ 1000 கிலோ கேஸ் மட்டுமே கொடுத்துக்கிட்டு அந்த மாதிரி லாரியில கொண்டு வந்து ஃபில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா இத்தனை வண்டிங்க பெருகி போயிடுச்சு இல்லையா. முன்னாடி ஒரு 10,000 வண்டி இருந்ததுன்னா இன்னைக்கு 1,00,000 வண்டி இருக்கிற அளவுக்கு அதிகமாயிடுச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவைலபிலிட்டின்றது இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதனாலதான் இவ்வளவு தட்டுப்பாடா இருக்கு மெயினா அப்படின்னு நினைக்கிறேன். அது இல்லாம இந்த டிராபிக் பிரச்சனைகள், டிராபிக் போலீஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், அதாவது அவங்க எடுத்துட்டு வர்றது ஒரு லாரியில தானே எடுத்துட்டு வருவாங்க. லாரிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டே டைம்ல சிட்டி உள்ள அலௌடு இல்லை அப்படின்னு ஒரு வாதம் சொல்லுவாங்க.
அது எவ்வளவு உண்மைதான் அப்படின்றது தெரியாது. ஆனா இந்த மாதிரி அர்ஜென்சிக்கு உண்டான பெட்ரோலியம் பொருட்கள், வாட்டர், இந்த மாதிரி பொருட்களுக்கு எல்லாமே அலௌடு இருக்கதான் செய்யுது. ஆனா இவங்க சொல்றது, பெட்ரோல் பங்க்ல கேட்டா சொல்றது லாரிக்கு எல்லாம் அலௌடு இல்லை, அவங்க நைட்டு வந்து தான் இது ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எவ்வளோ இதுக்கு உண்மைன்றது நம்மளுக்கு தெரியல, மேபி இருக்கலாம். இருந்தாலும் அது கவர்மெண்ட் சைட்ல தான் நம்மளுக்கு இது பண்ணணும். நம்ம பொல்யூஷன் ஃப்ரீ ஆகிறதுக்கு நம்ம எல்லாருமே சிஎன்ஜி வண்டிக்கு மாறிடும். ஆனா கவர்மெண்ட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாம இந்த மாதிரி லாரி எடுத்துட்டு வர லாரிக்கே ஃபைன் அடிச்சாச்சு அப்படின்னாக்கா எப்படி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்? இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு தட்டுப்பாடாவே இருக்கு. இது இல்லாம எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா, இதெல்லாம் சில பங்குகள்ல பாத்தீங்கன்னா, எல்லா பங்களும் சொல்லல, சில பங்குல பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு மானிப்புலேஷன் மாதிரி, ஒரு ஸ்கேம் மாதிரி பண்றாங்க. என்னென்ன ஸ்கேம் மாதிரி பண்றாங்க? ஒருவேளை எனக்கு தோன்றதா இருக்கலாம், உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னாக்கா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அது என்ன ஸ்கேம் இதுல நடக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னாக்கா, இந்த சிஎன்ஜி அடிக்கிறதுல இருந்து, சிஎன்ஜி நம்மளுக்கு ஃபில் பண்றதுல இருந்து, கொண்டு வரதுல இருந்து எல்லாத்துலயுமே டோட்டலா ஸ்கேம் நடக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு எனக்கு தோணுது. அது என்னன்னு நாம சொல்றேன், உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல அடிக்கக்கூடிய ப்ரெஷர் அடிக்கிறாங்க இல்லையா? அதாவது 3000 PS பவர்ல தான் இது அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. அதாவது நம்மளுக்கு பெட்ரோல் பேங்க்ல எல்லாம் காமிக்கிறது என்னன்னாக்கா, அந்த பார் கணக்குல தான் காமிக்கும். பார்னாக்கா பாத்தீங்கன்னா 200 பார்ல தான் அடிக்கிறாங்க. அது நம்ம அடிக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 150, 180, 210 கூட அடிக்கும் சில டைம். 210 வரைக்கும் தான் மேக்சிமம் அடிப்பாங்க. அதாவது 3000 PS பவர் பர்ஃபெக்டா இருக்கும் அந்த 210 பவர்ல அடிக்கும் போது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெஷர் ஃபில் பண்ண போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பங்குல போகும்போது நம்மளுக்கு ப்ரெஷர் கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரெஷரை 150ல அடிப்பாங்க. 150ல அடிக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 வாட்டி அடிச்சுதான் ஃபுல் ஆகும் இல்லையா டேங்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 150ல அடிக்கும், ஒரு பாதி டேங்க் ஆகிற வரைக்கும் 150லே அடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 170ல அடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு 100 ரூபாய்க்கு, அதாவது நம்ம டேங்க் 700 ரூபாய் பிடிக்குது அப்படின்னாக்கா 600 ரூபாய் வரைக்குமே 170, 180 உள்ளதான் பிடிக்குது. லாஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 200ல பிடிக்கும். அப்போ பாத்தீங்கன்னா 700 ரூபாய் கிட்ட வந்துருது. அது இல்லாம இன்னொரு பங்குல என்ன பாத்தீங்கன்னாக்கா 180லே அடிக்கும். ரெண்டாவது பாட்டியில 180ல அடிக்கும். மூணாவது பாட்டியில 200ல அடிக்கிறாங்க. சில பங்குல மட்டும்தான் 200 பார்ல ஃபுல்லாவே அடிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லாவே 200 பார்ல ஃபுல்லா ஒரு 600 ரூபாய்க்கு வரைக்கும் அடிக்குது. திருப்பியும் டவுன் ஆகி திருப்பி அடிக்கும் போதும் அந்த 200 பார்ல அடிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பங்குகள்ல மட்டும்தான் இருக்கும். அது ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியல. அது லோடு இருந்தாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, இதே பார்ல தான் அடிக்கிறாங்க. சில பங்குல ப்ரெஷரே இல்ல, அல்ல லோடே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 200ல அடிச்சுட்டு அவங்க போறதை நான் பார்த்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு தெரியல, இது எந்த ப்ரெஷர் எப்படி ஒவ்வொரு பங்குக்கும் வேற வேற மாதிரி பண்றாங்க. எல்லாமே ஒரே கம்பெனி தான், டொரண்ட் பண்றாங்க, ஏஜிஎன்பி பண்றாங்க. இவங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா சிஸ்டம்? அப்படி கிடையாது, ஒவ்வொரு பங்குலயும் வேற வேற மாதிரி இருக்கு. அது எதனால அப்படின்றது நம்மளுக்கு இன்னும் விளக்கம் தெரியல. அவங்க கிட்ட கேட்டாச்சுன்னாக்கா இருக்கிற ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி தாங்க அடிக்கும், லோடுக்கு ஏற்ற மாதிரி தாங்க அடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அது இல்லாம அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் தெளிவா நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்த ஸ்கேமா நம்மளுக்கு என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ப்ரெஷர் கம்மியா இருக்கிறதுக்காக, அதாவது லோடு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, ஆப்ரேட்டர்ஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. ஆப்ரேட்டர்ஸுக்கும் இந்த பெட்ரோல் பங்குக்காரங்களுக்கும் இருக்கக்கூடிய டீல் தான் இந்த ப்ரெஷர் வேரியேஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில பங்குல பாத்தீங்கன்னாக்கா இதுல மிஷின்ல ஓடக்கூடிய கம்ப்ரஸர்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். அந்த ப்ரெஷர் கரெக்டா 2000 பார்ல செட் ஆயிடுச்சுனாக்கா அது என்ன ஆகும், அந்த கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் ப்ரெஷர் கம்மி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும் இல்லையா. ஆனா சில பங்குல பாத்தீங்கன்னா லோடு இருக்கும்போது, லோடு இல்லைன்னா நம்ம சொல்லலாம், இது நம்ம நம்ப முடியாது. ஆனா லோடு இருக்கும்போது இந்த கம்ப்ரஸர் ஓடவே ஓடாது. அந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு 4 வண்டி 5 வண்டி அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது இந்த ப்ரெஷர் கம்மியாகும் பாருங்க. கம்மியாகும் போது இந்த கேஸ் ஃபில் பண்றவங்க போயிட்டு அந்த கம்ப்ரஸரை ஆன் பண்ணுவாங்க. ஆன் பண்ண பிறகு ஒரு 2 வண்டி அடிக்கிறாங்க அப்படின்னாக்கா பழைய ப்ரெஷர்ல தான் அடிக்கும். அது 3வது வண்டில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ப்ரெஷர்ல நம்மளுக்கு கேஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இது அந்த கம்ப்ரஸர் ஓடினதுக்கு அப்புறம் கரெக்ட் 200 பாருக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவர் போயிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. இது எதுக்காக பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா மேபி இந்த கரண்ட் பில், ஏதாவது எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பண்றாங்களா, இல்ல ப்ரெஷர் கம்மியா அடிக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாங்களா அப்படின்னு தெரியல. ப்ரெஷர் கம்மியா அடிச்சதுனால இவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. 2 வாட்டி வந்து அடிக்கலாம், ஆனா இவங்க பங்குல வந்து அடிப்பாங்க அப்படின்ற எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது இல்லையா. அதனால இவங்க இதனால எதுக்கு இப்படி கம்ப்ரஸர் ஆட்டோமேட்டிக்கா பண்ணாம மேனுவலா போய் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நிறைய பங்குல பாத்துருக்கேன், கம்ப்ரஸர் ஓடவே ஓடாது. 150 ப்ரெஷர் வந்தாதான் இவங்க போயிட்டு கம்ப்ரஸர் ஆன் பண்ணுவாங்க.
ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் ஓட்டுவாங்க, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. இது ஒரு 2வது ஸ்கேமுங்க. இதுல நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம்னு நான் நினைக்கக்கூடிய விஷயம் தான் இன்னும் சொல்ல போறது. அதாவது நம்ம ஆயிரக்கணக்கில் வண்டிங்க நம்ம ஓடுது, பொதுமக்கள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நம்ம வண்டி ஓட்டுறோம், நம்ம ஃபில் பண்றோம். நம்ம சும்மா ஃபில் பண்ணல, நம்ம காசு கொடுத்து தான் ஃபில் பண்றோம். யாருக்கிட்டே நம்ம ஃப்ரீயா கேஸ் வாங்குறது இல்லை இல்லையா? ஆனா இந்த ஸ்கேம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சில தனிப்பட்ட டிராவல்ஸுக்காகவோ இல்ல தனிப்பட்ட ஆபரேட்டர்ஸுக்காகவோ இந்த ஃபியூயல் பங்கு இருக்கு பாருங்க, ஆபரேட்டர் பங்கு, பெட்ரோல் பங்குக்காரங்க இந்த கேஸை நிக்க வச்சிடுறாங்க. அதாவது நம்ம நிறைய நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபியூல் அடிக்கிறதுக்காக நம்ம எம்டி அடிச்சு பல இடத்துல இருந்து வருவோம். கிலோமீட்டர் கணக்குல நம்ம 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்ல எம்டி அடிச்சுட்டு போய் பார்ப்போம். சில பங்குல போகும்போது, எல்லா பங்குன்னு சொல்லல, சில பங்கு. அப்படி சில பங்குல நம்ம போகும்போது வண்டி இருக்கும், 1க்கு 2 வண்டியா இருக்கும். அப்ப கூட அவங்க என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிஎன்ஜி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த வண்டியில இருக்கிறவங்க கிட்ட கேட்டா லோடு இருக்கு, அவங்க அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படி இப்படி லோடு இருக்கும்போதே எதனால அடிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா, சில சில டைமிங் வச்சிருப்பாங்க. அதாவது டே டைம் இல்ல ஒரு டைம் வச்சிருப்பாங்க, நைட்டுல ஒரு டைம் வச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த டைம் செட் பண்ணிருப்பாங்க அப்படின்னாக்கா, சில பங்குல நைட்டு மட்டுமே அடிக்கிற பங்கு இருக்கு, அவங்கள நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பகல்ல வண்டி நிப்பாட்ட முடியாத இடத்துல, அதாவது மவுண்ட் ரோடு, நுங்கம்பாக்கம் அந்த மாதிரி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா சில பங்குகள்ல வண்டி நிப்பாட்ட முடியாத இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா நைட்டு மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். அது இல்லாம பகலும் நைட்டு ஓடக்கூடிய 24 ஹவர்ஸ் பங்குகள் இருக்கு சில பங்குகள். அந்த பங்குகள்ல சில பங்குகள்ல இந்த மாதிரி மேனிபுலேஷன் நடக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டிராவல்ஸுங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வண்டி 50 வண்டி 100 வண்டி எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சில லாரிங்க, பஸ்ஸுங்க, லாங் போகக்கூடிய பஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இன்டர்சிட்டி போகக்கூடிய பஸ்ஸுங்க, அந்த மாதிரி பஸ் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, பார்சல் சர்வீஸ் லாரிங்க, லாங் போற லாரிங்க, அது இல்லாம இந்த டிராவல்ஸ் ஐடி கம்பெனியில் ஓட்டக்கூடிய வண்டிங்க, ஒரு 50 வண்டி 100 வண்டி வச்சுக்கூடக்கூடிய இந்த டிராவல்ஸுங்க, இவங்க கூட எல்லாம் சில பெட்ரோல் பம்புங்க டைப்ல இருப்பாங்க. கிரெடிட்ல அவங்க பண்ணுவாங்க, கிரெடிட்ல மந்த்லி பேமெண்ட் மாதிரி அவங்க பே பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டைப், அவங்களுக்கு கேஸ் அவைலபிலிட்டி கொடுக்க வேண்டியது இந்த பெட்ரோல் பங்கோட கடமையாயிடுது, அவங்க கிரெடிட்ல டெய்லி எடுக்கிறதுனால. அப்போ இந்த அவங்களுக்கு எந்த டைம்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு 10 மணி இல்ல 11 மணி நைட்டு, இல்ல ஒரு ஈவினிங் 8 மணி, அந்த மாதிரி டைம் செட் பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க வண்டி ஒரு 50 வண்டி 100 வண்டி அந்த ஸ்பாட்ல வரும். அந்த டைம்ல இவங்க லோடுல இருந்து லோட் இறக்கி அடிக்க ஆரம்பிப்பாங்க. இது நிறைய பங்குல நடக்குது. அந்த மாதிரி ஒரு பஸ், லாங் போகக்கூடிய ஒரு பஸ் வருதுன்னாக்கா, அந்த பஸ் ஒரு 5 பஸ் இருக்குன்னாக்கா, அந்த 5 பஸ் ஃபுல் பண்ற டைம்ல, அந்த பஸ் வர டைம்ல அவங்க அடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பஸ் 5க்கு அடிச்சாச்சுனாக்கா அவ்வளவுதான், நம்மளுக்கு சின்ன மத்தவங்களுக்கு பப்ளிக்கு அடிக்கிறதுக்கு கேஸே கிடைக்காது. அதுக்கு 1க்கு 2 வண்டி அங்க நிற்கும், நின்று கூட நம்மளுக்கு அந்த கேஸ் தராம இவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க மத்தவங்களுக்காக. இந்த ஏதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்காகவோ ஒரு தனிப்பட்ட கம்பெனிக்காகவோ இந்த இத்தனை பொதுமக்களையும் அவாய்ட் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்றது தான் சொல்லணும். நிறைய பங்குகள்ல இந்த மாதிரி நடக்குது, இல்லைன்னு எனக்கு தோணலை, நடக்குதுன்னு தான் தெரியும். உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, எந்தெந்த பங்குல இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மிகப்பெரிய ஒரு ஸ்காம் மாதிரி தான் தெரியுது. நம்ம எம்டி அடிச்சுட்டு போயிட்டு 2 வண்டி நிக்குது 3 வண்டி நிக்கும் சில பங்குல எல்லாம், அப்ப கூட கேஸ் இல்லைன்னா பவர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னாக்கா இந்த 50 வண்டி டிராவல்ஸ் வண்டிங்க வருவாங்க, அது நோட் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க, இல்லைன்னா சூப்பர்வைசர் வராங்க, ஓனர் வருவாங்க, பஸ்ஸுங்க ஓனர் வருவாங்க, பார்சல் சர்வீஸ் வண்டிங்க வந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க வண்டி அடிப்பாங்க. அவங்க வண்டிக்கு அடிச்சதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கிறது தான் பப்ளிக்கு கொடுப்பாங்க. பப்ளிக் என்ன பிச்சைக்காரங்களா? அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. நம்ம கேட்டாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அவங்க சொல்றது அவங்க பங்கு அவங்க அடிச்சாதான் நம்ம வாங்க முடியும். இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது. இதுல சிஎன்ஜிக்கு பொறுத்த வரைக்கும் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே இல்லை இல்லையா? பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ரெகுலேஷன் பண்ற மாதிரி சிஎன்ஜிக்கு எந்த ஒரு ரெகுலேஷனும் இல்லை. நான் வண்டி வாங்கும்போது பாத்தீங்கன்னா 70 ரூபா இருந்துச்சு, இப்ப 90 ரூபாய், 2.5 வருஷத்துல 20 ரூபா ஏறிடுச்சு. விலை கூட அதிகமா ஏறிட்டு இருக்கு, டீசலுக்கு ஏத்த மாதிரி விலை வந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம காசு கொடுத்துதான் அடிக்கிறோம், ஃப்ரீயா எதுவும் வாங்கல. இந்த மாதிரி மேனிபுலேஷன் பண்ணி நம்மளை ஸ்கேம் பண்ணி நம்மளுக்கு இந்த கேஸ் கிடைக்காம இருக்கும்போது நம்மளோட பழப்பு தான் போகுது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. மற்றவங்களோட பழப்பு எப்படி போனான்னு அவங்களுக்கு அவங்க பழப்பு தான் முக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.